என்ன கோடிங் லாங்குவேஜ் படிச்சா வேலை கிடைக்கும், என்ன படிச்சா வேலை கிடைக்கும், எங்க போய் படிச்சா வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் வந்து இப்போ சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பத்தி இன்னைக்கு பேசிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த கேள்வியே வந்து ஒரு தவறான ஒரு கேள்வி. என்ன படிச்சா வேலை கிடைக்கும், இல்ல எங்க போய் படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதே ஒரு தவறான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு பிடிக்காத விஷயத்த நான் வந்து எனக்கு நானே மேல ஃபோர்ஸ் பண்ணிட்டு அதை நான் போய் டெய்லி பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது. கொஞ்ச நாள் என்னால் ஏமாத்திக்க முடியும், சரி இதனால பண்ண முடியுது அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருந்து நான் ஓடி போயிடுவேன். அது யாரா வேணா இருக்கட்டும். இதை நம்ம சின்ன வயசுலயே பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கு. காலையில எந்திரிச்சு கிரிக்கெட் விளையாட போறோம்னு வச்சுக்கோங்க. காலைல 5 மணி 6 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவோம். சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம். ஆனா 12 மணியோ 1 மணியோ வரைக்கும் நம்மளால நின்று விளையாட முடியும். அது வந்து நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான ஒரு வேலை, கஷ்டமான ஒரு ப்ராசஸ். வெயில நிக்க போறோம், நிறைய தண்ணி இருக்காது, ஓடி ஆடி விளையாட போறோம், ரொம்ப தூரம் போக போறோம், நம்மளே ரிட்டர்ன் வர போறோம். ஆனா இந்த கஷ்டமான ப்ராசஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா அதை நான் பிடிச்சி பண்றேன். அதே மாதிரி தான் ஒரு ஐடியில போறக்கும் போதும் ஐடியில போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் இங்க போய் படிச்சா வேலை கிடைச்சிரும், அங்க போய் படிச்சா வேலை கிடைச்சிரும், இந்த கோர்ஸ் படிச்சா வேலை கிடைச்சிரும், இந்த லாங்குவேஜ் படிச்சா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடுது என்னை கேட்டா கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பிடிக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸாம்பிளா 3 பேர் வச்சுக்கலாம். ஐடியில போறோம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த 3 கேரக்டர், இந்த 3 கேரக்டர்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஐடியில வந்து எந்த வேலைங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அந்த வேலையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பயணம் பண்ண போகும்போது உங்களோட எண்டு கோல் என்னவா இருக்கும், நல்லா சம்பாதிக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா அது உங்களை தேடி வந்துடும். இந்த 3 கேரக்டர் என்ன அப்படின்னா, ஒன்று ஒரு ரொம்ப கிரியேட்டிவான ஒரு கேரக்டர். இன்னொருத்தர் யார் அப்படின்னா, என்ன வகையான ப்ராப்ளம் வந்தாலும் அவரால் அந்த ப்ராப்ளம் வந்து அவரால் சால்வ் பண்ண முடியும். இது 2வது டைப் கேரக்டர். 3வது என்ன அப்படின்னா, என்னால் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு ரொம்ப நேரமாக ப்ரோக்ராமிங்லாம் பண்ண முடியாது, ஆனால் என்னால் கொஞ்சம் தூரம் போக முடியும், ட்ராவல் பண்ண முடியும், நிறைய பேரோட பேச முடியும், எனக்கு வந்து அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் கேரக்டராக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த கேரக்டர் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த கேரக்டர் சில பேர் நம்மளே பார்த்துப்போம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிரியேட்டிவாக இருப்பாங்க, அவங்களால நல்ல ஒரு டிசைன் பண்ண முடியும், அவங்களோட நல்ல கிரியேட்டிவாக திங்க் பண்ண முடியும். நீங்கள் எல்லாருமே ஒரு டிசைனர் அஸ்பெக்ட்ல இருந்து திங்க் பண்ணி டிசைனர் ஓரியன்டான ஒரு விஷயம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து கோடிங்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வந்து ஏஐலாம் உள்ள வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து கோர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டுமே போதும், கரெக்டாக வந்து அந்த ஏஐயை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது கோடிங் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண தெரியணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம், பட் நம்மள்ட்ட காசு கம்மியாக தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனே கால் பண்ணோம்னா அவனே ஐடியா சொல்லுவான். ஸோ எங்கேருந்து எங்கே போகிறேன், ஓகே இவ்வளோதான் உன்ட்ட பட்ஜெட் இருக்கா, இங்கேருந்து இங்கே போ, அங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து இப்படி போயிட்டுனா ஈஸியாக நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் சொல்லுவான். அதே தான் டெவலப்மெண்ட்லையும். ஸோ ஒரு டெவலப்பராக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை கேட்பாங்க. என்ன சார் உங்கள் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்கு, இந்த ஃபைல் இந்த இடத்துல இருந்து உட்காருது, ஆனால் இங்கேருந்து இருக்கிறனால எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக போகுது, அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, ஸோ இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அவர் ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுவார். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் இந்த ஃபைல்ஸ் வந்து வேற இடத்துக்கு சர்வரில் மூவ் ஆகிடணும் அப்படின்னு. ஸோ அது வந்து சின்ன ப்ராப்ளம், அதை வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் யாருக்கு இருக்கோ, அந்த ப்ராப்ளம் சால்விங்கான ஸ்கில் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து இந்த 2வது கேரக்டர்ஸ் வந்து டெவலப்மெண்ட்ல கண்டிப்பாக போகலாம். டெவலப்மெண்ட்ல எந்த லாங்குவேஜ்ல வேணா நீங்கள் போகலாம், எல்லா லாங்குவேஜுக்குமே வேலைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வேலை எப்படி பார்க்குறது, அந்த கோர்ஸ் எங்கே படிக்குங்கிறது வேற ஒரு இதில் நான் சொல்கிறேன். ஸோ 2வது டைப். 3வது டைப்பு எனக்கு கோடிங் சுத்தமாக வராது, என்னால் தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் கம்ப்யூட்டரில் உட்காரது முடியவே முடியாது, ஆனால் நான் ஐடியில் தான் போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜாப்ஸ் இருக்குது. நம்ம ஐடி சப்போர்ட்டாக போகலாம், இஎல்வி இன்ஜினியர்ஸாக போகலாம், நிறைய அதுக்கு ரிலவெண்டான ஜாப்ஸ் இருக்காங்க. நம்ம கோடிங்கில் பெருசாக கை வைக்க மாட்டோம், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஒரு டிவைசஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு 10-20 கம்ப்யூட்டர் இருக்குன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்க போது, யாரோ ஒரு ஆள் பார்க்க தான் போகிறாங்க, அதுக்குள்ளார ஒரு சர்வர் ஒன்று இருக்க போது, ஸோ அதில் உள்ள பிரச்சனைகள் எப்படி பார்க்க போகிறாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் போகிறது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஜாப்ஸ் ஐடி சப்போர்ட்டு அதில் போகலாம். அதில் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட்லேருந்து சிஸ்கோ நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து அவங்க நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அந்த வேலைக்கு போயிடலாம். ஸோ உங்களோட கேரக்டர் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலேஜ் படிக்கிறப்பயே சின்னதாக செஞ்சு பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே சொந்தக்காரங்க யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்களோட பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். அது ஒரு பொட்டி கடையாக இருக்கலாம், இல்லை ஒரு செருப்பு கடையாக இருக்கலாம், ஏதோ ஒரு கடையாக இருக்கும். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதாவது போய் செய்ய ட்ரை பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு லோகோ செஞ்சு பாருங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டீப்பாக இருக்குது,
அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் அண்ணன் இல்லை சித்தப்பா பெரியப்பா யாரோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு சின்ன லோகோ செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்க காலேஜ் படிக்கிறப்பயே. ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ நாள் ஆகுது, அதை போய் நீங்கள் காட்ட போகும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு படிப்படியாக தெரியும். ஸோ அங்கே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு லோகோ கொடுத்துட்டோம், அவங்க ரொம்ப கன்வின்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்னதாக ஒரு வெப்சைட் செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 பேஜ் வெப்சைட் இல்லை 5 பேஜ் வெப்சைட். ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய ஜேர்னி கிடைக்கும். ஸோ அந்த ஜேர்னியில் அந்த ஒரு வெப்சைட் செய்கிறதுக்கான ஆசை உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சாதான் இல்லை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேலைன்னு ஒன்று கிடைக்க சான்ஸே இல்லை. ஏன்னா நமக்கான தேவை என்னங்கிறது நமக்கு தெரியாமல் அதை நோக்கி போகாமல் நமக்கு அது வராது. ஸோ காலேஜ் படிக்கிறப்பயே அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஓகே இது ஈஸியாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது, இது நேச்சுரலாக எனக்கு வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ காலேஜ் படிக்கிறப்பயே உங்களோட கேரக்டர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டர். இல்லை காலேஜ் முடிச்சுட்டு நான் தேட போகிறேன் அப்படின்னா சாலிடாக ஐடியில் ட்ராவல் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணா இருக்கட்டும், குறைஞ்சது 1 வருஷம் நமக்கு செலவாகும், இல்லைனா 2 வருஷம் கூட ஆகலாம். நமக்கு அதில் ட்ராவல் பண்ணி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தெரியப்பட்டுச்சுன்னா ஐடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறிடும். என்னைக்கு லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படின்னா A to Z எனக்கு தெரியும், அதில் என்ன கஷ்டமாக வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னா ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வராது. ஸோ நிறைய பேர் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் ஹாஃப் பேக்கடாக உள்ளே போயிடுறது. ஸோ போனதுக்கப்புறம் அதில் வர பிரச்சனைகளை பார்த்துட்டு ஓடுறது. ஆப்வியஸ்லி எனக்கு கொஞ்சம் நடந்திருக்கு. ஸோ அதனால் என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டோ இல்லை டிசைனிங்கோ இல்லை சப்போர்ட்டோ அது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகும்போது உங்களுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களை மாதிரி ஆட்களை எல்லா கம்பெனியும் தேடிட்டு இருக்காங்க, நாங்கள் கூட தேடிட்டு இருக்கோம். ஸோ இதில் எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா இல்லை எதுவும் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.